என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் எப்பவுமே உங்க மகதாம்மா. நீங்க என்னைக்குமே என் அம்மாதான். குந்தவை அக்காவுக்கு நான் தங்கச்சி தான். மணிமேகலையும் மாதவியும் எனக்கு தங்கச்சிங்க தான். இதுதாம்மா என் குடும்பம். இந்த உறவை யாராலையும் எப்பவும் பிரிக்க முடியாது. மா ரொம்ப சந்தோஷம் துர்கா. ஆமா, இன்னைக்கு ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அது இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு மினிஸ்டரோட பொண்டாட்டி வந்திருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் சார் அவங்களுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு. நானும் ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன். ஆனா என் கால் தடுக்கி ஜூஸ் அவங்க புடவையில கொட்டிட்டேன். ஐயோ! அவங்க கோவப்பட்டு என் கன்னத்துல பலார்னு அரைஞ்சாங்க. அரைஞ்சாங்களா? அது எப்படி உன்னை அடிக்கலாம்? மினிஸ்டர் வைஃப்னா கொம்ப முளைச்சிருக்க. ஒரு போலீஸ் ஆபீசர்னு கூட பார்க்காம இப்படி கை நீட்டி அடிச்சிருக்காங்க. ஏன் இன்ஸ்பெக்டர் எதுவும் சொல்லலையா? ஐயோ அக்கா, நீ எதுக்கு இப்ப இப்படி கோவப்படுற? நான் ஜூஸ் அவங்க மேல கொட்டினது தப்பு தானே? நீ ஒண்ணும் வேணும்னு பண்ணலையே, தெரியாம தானே கொட்டின. ஐயோ அக்கா, அத விடு. நாளைக்கு என் டியூட்டி ஸ்டேஷன்ல இல்ல, மினிஸ்டர் வீட்ல தான். அதனால நான் காலையில மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை பொண்ணு பார்க்க வரதுக்குள்ள நான் வீட்டுக்கு வந்துடுவேன். உன்னை கட்டிக்க போற மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு நானும் பார்க்கணும்ல. நாளைக்கு நீ தேவதை மாதிரி தெரியணும். மேகல ஒரு நிமிஷம். இந்தா. மேகலா, நீட் எக்ஸாம்க்கு படிக்க புக் வேணும்னு நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுட்டு இருந்தல, அத வாங்கிட்டேன். இந்தா. இந்தா உனக்கு புது ஷூ வாங்கிக்கோ. இந்தா. துர்கா அப்படி வா. ஏய், உங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? உங்க அக்கா வட்டிக்கு பணம் வாங்கி உங்களுக்கு வாங்கி கொடுத்தா இப்படியா தூக்கி போடுவீங்க? யார் அக்கா? அக்கா அக்கான்னு நீதான் சொல்லிட்டு இருக்க. எங்களுக்கு அக்கானா குந்தவை மட்டும்தான். கண்டவள் எல்லாம் அக்கான்னு சொல்ல முடியாது. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க வாங்கி கொடுங்கம்மா. அதுவும் உங்க பணத்துல வாங்கி கொடுங்க. கண்டவங்க வாங்கி தரதெல்லாம் எங்களால வாங்கிக்க முடியாது. அம்மா, அப்பா உங்களை தூக்கி போட்டுட்டு போக காரணம் யாருமா? இவ அம்மா தானே. அது மட்டும் இல்ல, அப்பா வேலையை குந்தவி அக்காக்கு கொடுத்துருக்கலாம்ல. இந்த பைனாங்குளிக்கு எதுக்கு கொடுக்கணும்? இங்க பாருங்க, உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன், வாங்கி கொடுத்தத வேணான்னு தூக்கி வீசிட்டீங்கல்ல, அதோட நிறுத்திக்கோங்க. இனிமே தேவையில்லாம எந்த வார்த்தையும் பேசாதீங்க. நீங்களும் எங்களுக்கு தேவையில்லாதது பேசாதீங்க. ஏய் அம்மா, துர்கா, அவங்க பேசினது எதையும் நீ மனசுல வச்சுக்காதம்மா. அவங்க ரெண்டு பேரும் என்ன புதுசாவா பேசுறாங்க? அவங்க பேசுறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. மேகலா டாக்டர் ஆகணும், மாதவி ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்கிட்டு கோல்டு மெடல் வாங்கணும். அதாமா என்னோட ஆசை. மாரி, இந்த துர்கா உனக்கு ஏற்ற பெண் தான். உன்னிடம் இருக்கும் அன்பு, பாசம், கருணை எல்லாம் இந்த துர்காவிடமும் இருக்கிறது. சித்ரகுப்தா பிரபு, துர்காவின் மரணம் எப்போது நிகழப் போகிறது? நாளை காலை ஒரு சம்பவம் நடக்கப் போகிறது. அதில் சரியாக 10:30 மணிக்கு துர்காவின் மரணம் நிகழப் போகிறது.
என்ன மாறி, ஏன் உன் முகம் வாடிவிட்டது? குழந்தை கணவன் ஞாபகம் வந்துவிட்டதா? அவங்க ஞாபகம் இருக்கு. அதை விட குடும்பத்து மேல நிறைய பாசம் வச்சிருக்கிற துர்கா நாளைக்கு சாக போறத நினைச்சா வருத்தமா இருக்கு. நான் துர்கா உடம்புக்குள்ள போகணுங்கிறதுக்காக துர்காவை சாகடிக்கிறது எந்த விதத்துல நியாயம்? எனக்கு இது சரின்னு தோணல. அது மட்டும் இல்ல, என் மனசுல இன்னொரு கேள்வியும் இருக்கு. என்ன கேள்வி மாறி? ஏன் இந்த உலகத்துல நல்லவங்க மட்டும் அல்ப ஆயுசுல சாவறாங்க? பூலோகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும். மரணமில்லாத வாழ்க்கை பூலோகத்தில் எந்த உயிருக்கும் கிடையாது. மரணம் எல்லோருக்கும் பொதுவானது. நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வேறுபாடு மரணத்துக்கு கிடையாது. கெட்டவர்கள் இறந்து போனால் அனைவருமே மறந்து போய் விடுவார்கள். நல்லவர்கள் இறந்தால் அவர்களை மறக்க மாட்டார்கள். காலம் உள்ளவரை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பார்கள். அதுதான் அவர்கள் செய்த புண்ணியம். நீ துர்காவை நினைத்து வருத்தப்படுகிறாய் பார்த்தாயா? அதுதான் உன்னுடைய நல்ல மனம். நீ துர்காவின் உடலுக்குள் போனால் துர்காவுடைய லட்சியம் அனைத்தையும் நீ நிச்சயமாக நிறைவேற்றுவாய். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறது. துர்கா முடிவை நினைத்து நீ வருத்தப்படாதே மாறி. நாளைக்கு அவளுக்கு மரணம் நிகழும். நீ அவளோட உடலுக்கு செல்ல வேண்டும் என்பது விதி. அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். துர்கா, என்னம்மா, ஏன் இப்படி கண் கலங்குது? ஐயோ கண்ணு எரியுது. ஐயோ கண்ணு எரியுதுமா. என்னாச்சு? ஐயோ முடியல. என்னமாச்சு? ஐயோ அம்மா, ஐயோ என்னம்மா நீ என்னாச்சு? ஊறுகாய் போட்ட கையால என் கண்ணை தொட்டுட்ட. என் கண்ணு எரியுது. ஐயோ முடியலையே. ஐயோ மாமா முந்தானியும் எரியும்மா. ஐயோ ஐயோ கடவுளே. அக்கா அக்கா நில்லு. என்னடி என்ன சொல்ற? நல்லா ஏமாந்தீங்களா? நான் சும்மா அப்படி நடிச்சேன். ஏய் அடி. அக்கா 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 இது எல்லாம் வலிக்குதுக்கா. ஏய் அக்கா வேணாக்கா அக்கா. அக்கா வேணாக்கா. அக்கா ப்ளீஸ். அக்கா 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 சாரி 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 சாரிக்கா. இனிமே இப்படி பண்ண மாட்டேன்க்கா. ஏய் ஏய் பாத்து. சித்திரகுப்தா, பிரபு, துர்காவின் மரணம் நிகழ இன்னும் எத்தனை நேரம் உள்ளது? பிரபு, இப்பொழுது மணி 10 ஆகிறது. மரணம் நிகழ இன்னும் 30 மணி துளிகள் இருக்கின்றன. மாறி, நீ பூலோகம் போக நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அம்மா அம்மா எங்க இருக்கம்மா? அம்மா வாமா. என்னம்மா நீங்க என்கிட்ட இத முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. இது பாருங்க, ஸ்வீட், காரம், மிக்சர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன். பஜ்ஜி மட்டும் வீட்ல தான் போடணும். அப்பதான் சூடா இருக்கும். எதுக்கு துர்கா இதெல்லாம்? என்னக்கா இப்படி கேக்குற? இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அத மறந்துட்டியா நீ? அதெல்லாம் யாரும் மறக்கல. எதுக்கு இவ்வளவு வாங்கிட்டு வந்த? வீண் செலவுன்னு அக்கா நினைக்கிறா. அம்மா இங்க பாருமா, இது வீண் செலவில்லம்மா, முன்னெச்சரிக்கை. மாப்பிள்ளை வீட்ல இருந்து எத்தனை பேர் வருவாங்கன்னு நினைக்கிற? ஒரு 10-15 பேர் வருவாங்களா? அப்ப ஸ்வீட் காரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்ல இருக்கிறவங்க அவங்க வாயை பார்த்துட்டு இருக்க முடியுமா? நம்மளும் சாப்பிடணும்ல. அதுக்குதான்.
அப்புறம் அண்ணாச்சி கடையில கூல் ட்ரிங்க்ஸ் சொல்லிருக்கேன்க்கா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்த உடனே ஒரு ஃபோன் பண்ணா போதும், உடனே அண்ணாச்சி கொடுத்து விட்டுருவாரு. பொண்ணு பார்க்க வரும்போது வழக்கமா காஃபி தானே கொடுப்பாங்க, நீ எதுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் சொன்ன? அக்கா, காஃபி தான் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா? சூடா இருந்தாதான் காஃபி கொடுக்கணும். நீ ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு போய் கொடுத்தா யாரும் ஒண்ணும் பேச மாட்டாங்க. ஏன்னா மாப்பிள்ள அப்படியே ஒன்னேதான் பாத்துட்டு இருப்பாரே. மினிஸ்டர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சின்ன அட்டெண்டன்ஸ் போட்டு வந்துடுறேன். சரியா? வரேம்மா. பாய்க்கா. சரி சரி, அதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ மந்திரி வீட்டுக்கு போயிட்டு எப்படியாவது பெர்மிஷன் கேட்டு சீக்கிரமா வந்துரு. வரேம்மா. சரி. துர்கா, நீ வந்து மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சொன்னாதான் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவேன். அக்கா என்ன லூசா? அப்படிதான் நினைக்கிறேன். இல்லனா இவ கட்டிக்க போற மாப்பிளைய அவளை பார்த்து ஓகே சொல்லுவாளா? அதானே. அவ யார் ஓகே சொல்றதுக்கு? சரிக்கா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். நீ சந்தோஷமா இரு. அம்மா, நான் போறேன். துர்கா இருமா. சரி சரிம்மா, நீ வா வா, டைம் ஆச்சு. பாய்க்கா. சரிக்கா, நான் சீக்கிரமா வந்துடுறேன். அம்மா, பாத்து. துர்கா, ஐயோ, என்னாச்சு? பொண்ணு இல்ல? இல்ல வலிக்குதா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. சரி, நான் கிளம்புறேன். இரு இருமா, தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு போ. அம்மா, நான் இப்ப சீக்கிரமா போனாதான் பெர்மிஷன் கேட்டுட்டு வீட்டுக்கு வர முடியும். அக்காவை கட்டிக்க போற மாப்பிளைய பார்க்கவும் முடியும். சரி, தண்ணியாவது குடிச்சிட்டு போடி. நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. ஒண்ணும் இல்ல, பாத்துக்கலாம். வா வா. இந்த குடி. போதுமா? டைம் ஆச்சு, நான் வரேன். பை பை. சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வா. பத்திரம். இவன் நமக்கு அக்காவா? முருகா, இவளை கல்யாணம் பண்ணிக்காதன்னு படிச்சு சொன்னேன். என் பேச்சு கேட்டியாடா நீ? லவ் பண்றேன், இவதான் வேணும்னு என் பேச்சையும் அப்பா பேச்சையும் கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்டி கூட்டிக்கிட்டு வந்த. இப்போ இவ நம்ம சொல்ற பேச்ச கூட கேட்காம நம்ம கழுத்தை அறுத்துக்கிட்டு இருக்கா. நான் என்ன உங்க கழுத்தா இருந்தேன்? நீங்க தான் தப்பு மேல தப்பு. அப்படி போடுறா. எவ்வளவு வாங்கினாலும் அடங்க மாட்டறல்ல? ஏண்டி, நீ என்ன உன் அப்பா வீட்ல இருந்து வண்டியா சீர் கொண்டு வந்தியா? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் உங்க மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரும்போது நீங்க என் குடும்பத்தை விட வசதி கம்மியா தான் இருந்தீங்க. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் என் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய சீரெல்லாம் சிறப்பா தான் கொடுத்தாரு. பாத்தியாடா இவள? இன்னும் அடங்குறாடா பாத்தியா? நீ மட்டும் எங்க பேச்ச கேட்டு இவள இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வராம இருந்திருந்தா நானும் அப்பாவும் சிஎம் மகளையே இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்திருப்போம். இந்த பிச்சைக்காரிய வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது உன்னோட தப்பு. சும்மா உங்க வாய்க்கு வரபடி எல்லாம் பேசாதீங்க. உங்க மகன் என் கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வரும்போது மாமா ஒண்ணும் மினிஸ்டர் இல்ல, சாதாரண வட்ட செயலாளர் தான். அம்மாவை எது பேசுறியா? டேய் டேய், நான் உள்ள சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க என்னடா இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அப்பா, அம்மாவை ஏத்து பேசிக்கிட்டே இருக்காப்பா. இவளை கல்யாணம் பண்ணாதுன்னு நான் அப்பவே சொன்னேன், கேட்டியா? இப்ப பாரு, உன் லைஃபே வீணா போயிடுச்சு.
இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. நீ இவளை கொன்னுடு. மாமா வேண்டாம் மாமா. நான் உனக்கு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி இன்னொரு அமைச்சரோட பொண்ணையோ இல்ல தொழிலதிபரோட பொண்ணையோ உனக்கு நான் கட்டி வைக்கிறேன்டா. வேண்டாம் மாமா. டேய் கார்த்தி, உங்க அப்பா சொல்றத கேளுடா. இவளை போட்டு தள்ளிடு. உங்க அப்பா சொல்ற மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. டேய், என்ன யோசிக்கிற? எப்படி கொலை பண்றதுன்னா? பயப்படாதடா, நான் இருக்கேன். நீ இவளை போட்டு தள்ளு, மத்தத நான் பாத்துக்கிறேன். வேண்டாம் மாமா. மாமா மாமா வேண்டாம் மாமா. உங்க மகனுக்கு நல்ல புத்தி சொல்லுங்க மாமா. அவருக்கு தப்பான வழி காட்டாதீங்க மாமா. மாமா வேண்டான்னு சொல்லுங்க மாமா. மாமா கிட்ட சொல்லுங்க மாமா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் மாமா. ப்ளீஸ் மாமா. மாமா மாமா ப்ளீஸ் மாமா வேண்டான்னு சொல்லுங்க மாமா. என்ன கார்த்தி, இன்னும் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க அப்பாவே சொல்லிட்டார்ல, இந்த பிச்சைக்காரி கதையை முடிச்சு விடு. இவன் நமக்கு வேண்டாம். மாமா சரி, எழுந்திருமா. மாமா ப்ளீஸ் மாமா. என்ன தப்பா நினைக்காதம்மா. உன் புருஷன் நல்லா வாழணும்னு உனக்கு உண்மையிலேயே ஆசை இருந்தா நீ செத்துரு. என்னடா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரம் கத்தி எடுத்துட்டு வந்து இவ கதையை முடி. அத்தை வேண்டாம் அத்தை ப்ளீஸ் அத்தை. எங்க வேண்டாங்க அத்தை ப்ளீஸ்ங்க. அவர்கிட்ட சொல்லுங்க. எங்க வேண்டாங்க ப்ளீஸ்ங்க. வேண்டாங்க அத்தை ப்ளீஸ் வேண்டாம். விட்டுருங்க என்ன. போடா. இந்தாங்க. சார், சார். ஐயோ, காலிங் பெல் அடிச்சாலும் திட்டுவாங்க. வேண்டாம் வேண்டாம். செக்யூரிட்டி அண்ணனை காணும், யாரையுமே காணுமே. சரி, இப்படி உட்காருவோம். வேண்டாம் ப்ளீஸ் வேண்டாங்க. விட்டுருங்க என்ன. வேண்டாங்க ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ் வேண்டாங்க. வேண்டாங்க விட்டுருங்க என்ன. வேண்டாங்க ப்ளீஸ்ங்க. ப்ளீஸ்ங்க வேண்டாம். மாமா 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 ப்ளீஸ் அத்தை. வேண்டாம் அத்தை வேண்டாம். மாமா மாமா ப்ளீஸ் மாமா விட்டுருங்க என்ன. விடுங்க அத்தை. சத்தம் கேக்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா அத்தை. மாமா காப்பாத்துங்க. விட்டுருங்க. ஐயோ விடுங்க ப்ளீஸ். ஐயோ ப்ளீஸ் என்ன விடுங்க அத்தை. காப்பாத்துங்க என்ன. காப்பாத்துங்க ப்ளீஸ். விடுங்க. விடுங்க. காப்பாத்துங்க என்ன. காப்பாத்துங்க. விடுங்க. அத்தை மாமா என்ன காப்பாத்துங்க. விடுங்க. காப்பாத்துங்க. டேய், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? குத்துறா. மாமா காப்பாத்துங்க அத்தை. உன்னை கொல்ல சொல்லி ஆர்டர் பண்ணதே நான் தானம்மா.
நான் எப்படிமோ உன்னை காப்பாத்துவேன். வேண்டாம், எனக்கு கொன்றாதீங்க, நான் வாழணும். ஏய் சீக்கிரம் கதையை முடுறா. விட்டுருங்க மாமா, காப்பாத்துங்க மாமா. அத்தை அத்தை வேண்டாம், என்ன விட்டுருங்க. டேய், நீ எவ்வளவு நேரம் அவளை பேச விட்டு வேடிக்கை பாப்ப? சீக்கிரம் அவன் மூச்சு நிறுத்து. வேண்டாங்க, நீங்க வேண்டாங்க, விடுங்க.